வெல்கம் டு டெவ்னாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி சமையலில் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ கறி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ கறி இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், நம்ம எண்ணிக்கையில் பார்த்தா 30-35 இருக்கும் சின்ன வெங்காயம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3, தேங்காய் 1/4 மூடி, முந்திரி ஒரு 4 முந்திரி, இது ஆயில், இது பொரிக்கிற தேவையானது, கருவேப்பிலை. இது வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசாலா. இது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். இந்த மசாலா பொடி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக பட்டை சோம்பு இது மாதிரிலாம் லவங்கன்னு தனியாக போடாத. இதை நம்ம அரைச்சி வச்சு வீட்டிலே அரைச்சி வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை எப்போயுமே எங்கள் வீட்டில் அவங்க தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேவையான அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு, இதில் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள், இதில் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், தயிர் ஒரு 3/4 கப் வச்சுருக்கேன். இதை முதல்ல மேரினேட் பண்ணிடலாம். சிக்கனை கொஞ்சம் தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுக்கலாம். இது தயிர் போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அது ஊறணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குள்ளே இது அந்த நேரம் ஊறினா போதும். ரொம்ப ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது கறி அப்படி நல்லா மெத்துன்னு வரும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் இது போடுறது. வீட்டிலே அரைச்ச சிக்கன் மசாலா பொடி. இது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் இந்த பட்டை மட்டும் ஒரு 15 பட்டை எடுத்துங்க. இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூனு கசகசா எடுத்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, ஒரு 6 ஏலக்காய், 6 கிராம்பு, இவ்வளோதான் மொத்தமே. இது நல்லா வெயில நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் அதுக்கு மேலே கூட வரும். நாங்கள் எப்பவுமே இது மாதிரி வெயிலில் நல்லா வெயில் வரும்போது நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவோம். சிக்கன் குழம்புக்கு மட்டும் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். அது எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காய்ட்டுங்க. ஆயில் ரொம்ப ஹீட் ஆகவேனா, மிதமான சூடு போதும். வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா தூள் பாருங்கள். இப்போ நல்ல வாசம் வருது, பயங்கரமான வாசம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி செய்யும்போது. அடுத்து சின்ன வெங்காயம், இது நல்லா வதங்கிட்டு சின்ன வெங்காயம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் கருவேப்பிலை என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சூடாக எண்ணெய் இருக்கிறதுனால உடனே வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். இது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் எல்லாமே. இப்போ நம்ம ஊற வச்ச கறி போட்டுடலாம். இப்போ ஊற வச்ச தயிரில் ஊற வச்ச சிக்கன் எடுத்துல போட்டுடலாம். இப்போ அப்படியே போட்டுடலாம், தயிரோடு சேர்த்து அப்படியே போட்டுடலாம். இந்த சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அது சின்ன வெங்காயமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இதிலே தக்காளியும் போட்டுறேன். இது 2 சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி இருக்க தண்ணி, இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வரும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். வேகட்டும். இது நல்லா 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 3/4 பாகம் கறி வேகட்டும். நம்ம மூடி வைக்கலாம். அது தண்ணியில் விட்டு நல்லா வேகும். அது அப்புறம் திறந்து பார்க்கலாம் ஒரு 3 நிமிஷம் பொறுத்து. பாருங்கள், தண்ணியே ஊற்றல. இந்த சிக்கன் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இதிலே நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கறி. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த இதிலே தண்ணியிலே வேகட்டும். அது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில்
தண்ணி சுண்டிடுச்சு கொஞ்சம். தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பார்க்கலாம் எப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக மேலே தெளிஞ்சு அப்படியே வருது. கறி நல்லா தண்ணி ஊற்றாதே இப்படி வேகுது பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை எதுவும் அரைக்காத நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே செய்கிறதுக்கு நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சிம்பிளாக ஈஸியாகவும் முடிச்சிடலாம் சிக்கன் குழம்பு. இப்போ நம்ம அதுக்குள்ளே தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பார்க்கலாம் இப்போ எப்படி கறி வெந்திருக்குன்னு. அருமையாக கறி வெந்துட்டுருக்குது. இப்போ உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். எதுவும் கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். உப்பு மிளகாத்தூள் எதுவும். சரியாக இருக்குது, எதுவும் போட வேண்டாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். நல்லா கறி வெந்துடுச்சு. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வாசம் கம்ம கம்மன் சூப்பர் வாசம். கறி வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா கறி வெந்துடுச்சு. தேங்காய் ஊற்றி இறக்கிட வேண்டியதான். இந்த கறி நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இறங்குது. இங்கே ஊற்றிடலாம். இன்னும் குழம்பு தண்ணியாக வேணால் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு இந்த திக்னஸ் போதும். ஒரு கொதி வரட்டும். தேங்காய் ஊற்றி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடலாம். இந்த கொத்தமல்லி தழைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லி தழை நிறைய போட்டு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு பீஸ் வச்சு அதுமாரி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதே மெத்தடில் செய்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.